ஹலோ, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ சட்டெல்லாம் போட்டிருக்கேன். பக்கத்தில் ஃபோக்ரவுண்டில் ஒரு பூ வச்சுருக்கேன். எங்கே இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இப்போ பேராவில் வந்து இருக்கேன். பியூட்டிஃபுல்லான ஏரியா. இப்போ தாமான் கேனின் கிட்ட இருக்கேன். இப்போ காலையில் வந்து மருஜாயில் இருந்தேன். இதுக்கப்புறம் நான் போகிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிலிபினுக்கு வந்து போகிறேன். என்ன என்னோட நோக்கம் இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ திங்ஸ் வந்து புது பீப்புள் நெட்ஒர்க்கிங்காக தான் நான் வந்திருந்தேங்க. அட்லீஸ்ட் வந்து மாஸ்டர் மைண்ட்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க வந்து என்னை மீட் பண்ணலாம். இன்னையிலேருந்து நாளைக்கு ஒரு மணி 11 மணிக்கு இருக்கும். இப்போது ஏரியா வட்டாரத்தில் தான் இருப்பேன். அப்படி ஃப்ரீயாக இருந்தால் வந்து மீட் அப் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு காணொலியில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். மாஸ்டர் மைண்ட் வந்து உங்களை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள். யூனிவர்ஸுக்கு வந்து நீங்கள் யார் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறது. அடுத்த ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பணம் அப்படின்ட்டு உங்கள் நோக்கம் வந்து போகிறப்ப என்ன நீங்கள் வந்து பார்க்கணுன்னா, எவ்வளோ பணம் உங்களுக்கு வந்து தேவைப்படுறது. அதான் காரியம். விஷயத்த வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன வந்து தேவைப்படுதுன்னா, உங்களோட கரண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரியுதுக்கு வெரி சிம்பிள். நிறைய எம்பிசிஸ் இந்த மாதிரி நிறையா ஓப்பன் வெப் ப்ரௌசர்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் கீன் பண்ணி உங்களோட அசெட், அதாவது டென்ஜிபிள் அண்ட் நான் டென்ஜிபிள் ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அங்கே போட்டு இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படும். இதுதான் ஃபைனான்ஷியலோட மேட்டர்ஸ். ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஜிபிள் அண்ட் நான் டென்ஜிபிள் அப்படின்ட்டு. என்ன இது ரெண்டு விஷயம்னா அப்படின்னா என்ன? பேசிக்லி டென்ஜிபிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா எதெல்லாம் கண்ணில் டச் பண்ணிலாம் பார்க்க முடியும் அதெல்லாம் வந்து ஒரு டென்ஜிபிள். வீடு இருக்கலாம், காடி இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு டென்ஜிபிளான ஒரு ஒரு அசெட். இப்போ பணம் போடுறீங்களா பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இந்த மாதிரிலாம் போடுறீங்களா, இதெல்லாம் வந்து டென்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டென்ஜிபிள் அசெட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பணத்தை கொடுக்குறீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அது வந்து எடுத்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து மேபி ஒரு கேரண்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. மேபி சில பேர் 4% கொடுப்பாங்க, சில பேர் 8% கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் டென்ஜிபிள். கண்ணால் பார்த்தது வந்து டென்ஜிபிள்லேருந்து அந்த பணத்தை வந்து நான் டென்ஜிபிளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போடுறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது இது என்ன அப்படின்ட்டு. அடுத்த நான் டென்ஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப இப்போ ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. இந்த நான் டென்ஜிபிள் வந்து ரிஸ்க் வந்து இட்ஸ் அபவுட் வேர் யூ ஆர் கோன் டு புட் யுவர் ரிஸ்க். Some area they are saying that I know that bankers also doing that. You can put up in the bankers this particular non-tangible assets. Some names they're just putting their passes of money and we will invest to you and giving high returns. அது கூட அந்த மாதிரி நான் டென்ஜிபிள் வந்து போடுறது வந்து அது உங்ககிட்ட இருக்குது. அது இட்ஸ் அப் டு யூ வெதர் யூ டிசைடிங் டு டூ தேட் ஆர் நாட். அடுத்த நான் டென்ஜிபிள் அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். Non-networking is also considered non-tangible asset. How? In my experience all the while, when I'm doing my networking business, all the people I got to know. There's another one reason why I'm in Ipoh today. இன்னைக்கு இப்போல இருக்கிற காரணம் கூட அந்த நான் டென்ஜிபிள் அசெட்னால தான். Few people வந்து நான் வந்து பார்க்க போகிறேன் இன்னைக்கு. which is already got to know them since 5 to 6 years. And throughout networking தான் அவங்களுக்கு தெரியும். அது கூட ஒரு நான் டென்ஜிபிள் அசெட் தான். In the non-tangible asset, if you want to learn how to do this valuable non-tangible asset, you can see me today
in Ipoh. WhatsApp me, just get to know me, then contact C on my bio or pictures you can see in front of this video, and let's meet up and talk about it. What how to grow this non-tangible asset. சில பேர் சொல்லுவாங்க ஜீரோ டு ஹீரோன்னுவாங்க, பட் anything it's up to everybody's effort how they want to grow this non-tangible asset. So finance-ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், and we were discussing about tangible and non-tangible asset. To know further, which is I said in an earlier video, that event நடத்த போகிறோம் Mastermind in Kepong Center in KL, and there's another event is going to be happen in Ipoh and also in Penang soon. Follow me and share this video if you think that my sharing today worth to think about, and then share it to your friend and discuss among yourself what is this tangible and non-tangible assets. Till then, thanks for watching my live today, even though it's just a short, and we will try to connect back for more larger video in the next live session. Till then, thank you from Shankara Ramakrishnan, Master the Mind. Bye bye.